வணக்கம் நண்பர்களே. நாம் வாழ்க்கையில் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். வேலைக்காகவோ, பணத்துக்காகவோ, பேருக்காகவோ, பதவிக்காகவோ. ஆனால் ஒரு நாள் நம்ம நின்று நம்ம மனசிட்ட கேளுங்க, நம்ம நிம்மதியாக தான் இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பணம், பதவி, புகழ் எல்லாமே இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நிம்மதிங்கிறது பணத்தில் இருக்காங்க இல்லைங்க. பணம் வந்தால் நிம்மதி வரும்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பணம் இருந்தாலும் நிம்மதியாக இல்லாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம சம்பள ஸ்லிப்பில் மட்டும் நிம்மதி இல்லைங்க, நம்ம மனசில் தாங்க இருக்குது நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இரவு அதாவது நைட்டு நம்ம நிம்மதியாக தூங்க முடிஞ்சா, யாருக்காவது கெடுதல் செய்யாமல் வாழ்ந்தா, நாளைக்கு என்ன ஆகும்னு பயம் இல்லாமல் இருந்தா, முகமுடி இல்லாமல் நாமளாக வாழ்ந்தா, இதெல்லாம் தாங்க நிம்மதியான வாழ்க்கை. நிம்மதி என்பது பெரிய வீட்டில் இல்லைங்க, பெரிய மனசில் தாங்க இருக்குது. உறவுகள் தரும் நிம்மதின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் உண்மையான நிம்மதியை அவங்க தான் கொடுக்குறாங்க. அம்மா அப்பா சிரிப்பு, கணவர் மனைவி புரிதல், பிள்ளைகளோட சின்ன சிரிப்பு, நண்பர்களோட உண்மையான பேச்சு, இதெல்லாம் தாங்க. உறவுகள் இல்லாத பணம் சுமையாக தாங்க இருக்கும். ஏன் நமக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா, நிம்மதி இல்லாத காரணம் நம்ம இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி பார்க்கறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் என்ற எண்ணம், நம்ம அடுத்தவங்கள பார்த்து அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், எப்படி வாழ்கிறான், எப்படி ஆடம்பரமாக இருக்கான், இந்த கம்பேரிசனை விட்டுருங்க. அது ஒரு நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுனுடைய ஒரு ஹைலைட்டான விஷயமே அதுதாங்க. பிற எதிர்பார்ப்பில் நம்ம வாழவே கூடாதுங்க. நிம்மதி போனது பிரச்சனையால் இல்லை, ஒப்பீட்டால் மட்டும்தான், கம்பேரிசனால் மட்டும்தான். நிம்மதியாக வாழ சின்ன விஷயங்கள் என்னென்னா, பெரிய தத்துவம்லாம் கிடையாதுங்க. தேவையில்லாத ஆசைகளை குறைச்சிடுங்க. இப்போ போதும்னு சொல்ல கற்றுக்குங்க. மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க. நாளைக்கு ஒரு நிமிடம்